Hi friends, welcome to Ugtrb-Chemistry YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா Ugtrb-Chemistry UNIT-5 Thermodynamicsல internal energy இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் ரிலேட்டட் வீடியோவில் நம்ம கொஷின் கார்னர் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் இந்த டாபிக் உள்ள போகலாம். என்ன கொஷின் கேட்டிருந்தேன்னா, கம்பக்ஷன் ஆஃப் ஃபியூயல் இன் பாம் கலோரிமீட்டர் இது எந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்றது தான் என்னோடய கொஷின். அதுக்கு சில பேர் கமெண்டில் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க, கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன ஆன்சர்ன்னு பார்த்துடலாம். பாம் கலோரிமீட்டரில் கம்பக்ஷன் ஆஃப் ஃபியூயல் நடக்குதுனாவே அது வந்து ஒரு ஐசோகோரிக் ப்ராசஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அங்கே வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரியாக்ஷன் கேரிட் அவுட் பண்ணுவாங்க பாம் கலோரிமீட்டரில். ஸோ ஆன்சர் என்னென்னா ஐசோகோரிக் ப்ராசஸ் தான். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் ஆல்ன்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க இன்றைக்கி உண்டான டாபிக் உள்ள போகலாம். இன்டர்னல் எனர்ஜி நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. இன்டர்னல் எனர்ஜிக்கு எல்லா டெஃபினேஷன்ஸையும் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பாருங்கள். இன்டர்னல் எனர்ஜி இஸ் த total energy possessed by a system due to the random motion of its molecule and force of attraction between them. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். டோட்டல் எனர்ஜி என்னவோ அதை தான் நமக்கு இன்டர்னல் எனர்ஜி நீங்கள் மென்ஷன் பண்ணுறாங்க. அது என்ன டோட்டல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் எனர்ஜினாவே சம் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இங்கே ஒரு சிஸ்டம் இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இதை அப்சர்வ் பண்ணுங்களேன். ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறாங்க, ஒரு கேஷியஸ் சிஸ்டத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க, இங்கே பீக்கரில் எடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்கும், மாலிகுல்ஸ் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே கேஷியஸ் சிஸ்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோனாவே அங்கே நிறைய ஸ்பேசஸ் இருக்கும். அப்போ அந்த மாலிகுல்ஸை நம்ம ஹீட் பண்ணாலும் சரி, வித்தவுட் ஹீட் ஆர் வித் ஹீட் மூமெண்ட்டில் தான் இருந்துகிட்ருக்கும். கண்டினியூஸாக என்ன ஆகிட்டுருக்குன்னா ரேண்டம் மோஷனில் மூமெண்ட்டில் தான் இருக்கும் மாலிகுல்ஸு. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்டில் இருக்கும்போது இட் பொசஸ் சம் கைனட்டிக் எனர்ஜி. ஓகேங்களா? ஆஸ் வெல் அஸ் இந்த மாலிகுல்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, மாலிகுல்ஸ்குள்ளே கைனட்டிக் எனர்ஜியும் இருக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருக்குது. அதை தான் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல் டு சம் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்டர்னல் எனர்ஜின்றது கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஆட் பண்ணுறதுனால வருது தான் நமக்கு இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்கிறோம் ஃபார் த ஸ்பெசிஃபிக் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம இன்டர்னல் எனர்ஜினாவே அதுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்குது. அது என்னென்ன கேரக்டர், அதோட யூனிட் என்னன்றதையும் நம்ம இங்கே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இன்டர்னல் எனர்ஜின்றது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஏன்னா அது இனிஷியல் அண்டு ஃபைனல் ஸ்டேட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அது நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். தென் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம், நம்ம எக்ஸ்டென்சிவ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிஃப்ரென்ஸ் என்ன, எதனால் அது எக்ஸ்டென்சிவ் இன்டென்சிவ்ன்றது. ஸோ இன்டர்னல் எனர்ஜி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கீழே வருதுங்களா. நெக்ஸ்ட்டு டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட், நாட் ஆன் தி பாத். இதுதான் நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். எதெல்லாம் வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணலையோ அது பாத் ஃபங்க்ஷன். இங்கே நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம் இல்லையா, அப்போ இது வந்து பாத் ஃபங்க்ஷன் கீழே வராது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட யூனிட், இன்டர்னல் எனர்ஜியோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூல் சொல்லலாம். இது எஸ்ஐ யூனிட். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஐடியல் கேஸாக இருக்கும்போது இன்டர்னல் எனர்ஜி எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்குமோ, டெம்பரேச்சரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதோட ரிலேஷன்ஷிப்லாம் நான் லேட்டர் இதை சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன் வந்து டெம்பரேச்சரை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்குன்றதுக்கான ஈக்குவேஷனே இருக்குது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோலேயே. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இன்டர்னல் எனர்ஜியோட கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம். ஸ்டேட் ஃபங்க்ஷன், தென் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட், நாட் ஃபார் த பாத் டேக்கன். அண்ட் இதோட யூனிட் என்னென்னு பார்த்தோம், ஜூல்னு பார்த்தோம் இல்லைங்களா.
நெக்ஸ்ட்டு இதனோட டெஃபினேஷன், another definition பார்க்கலாம். Internal energy U of a system is the sum of all form of microscopic energy. அங்கே பார்த்தது நம்ம என்ன பார்த்தோம், அந்த டெஃபினேஷனில் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறேன்னா மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். அது என்ன மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா, கைனட்டிக் எனர்ஜியில் சில எனர்ஜிஸை வகைப்படுத்துகிறாங்க. அது என்னென்னா டிரான்ஸ்லேஷனல், ரொட்டேஷ்னல், வைப்ரேஷ்னல்னு சொல்கிறோம். அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு பார்த்தோன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸுக்கு இடையில இருக்கிற அந்த எனர்ஜி நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் எலக்ட்ரானிக் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, இதுவும் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொஷின் எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ நமக்கு எலக்ட்ரானிக் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டு இன்டர்னல் எனர்ஜியில் வராத எனர்ஜி என்ன அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும்போது நம்ம இதெல்லாம் படிச்சிருந்தோன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு டெஃபினேஷன். நமக்கு எப்படி சொல்லலாம் பாருங்கள். இன்டர்னல் எனர்ஜியை நம்ம டிஃபைன் பண்ணணுன்னா என்ன சொல்லலாம்னா, இன்டர்னல் எனர்ஜி U or E நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ யூன்னு மென்ஷன் பண்ணனா U டிரான்ஸ்லேஷ்னல் ப்ளஸ் U ரொட்டேஷ்னல் ப்ளஸ் U வைப்ரேஷ்னல் ப்ளஸ் U பைண்டிங் எனர்ஜி கூட வரும். ஓகேங்களா? நான் இங்கே அங்கே மென்ஷன் பண்ணல, பைண்டிங் எனர்ஜியும் வரும். ஓகே, தென் U எலக்ட்ரானிக் எனர்ஜி ப்ளஸ் U இன்டர்நியூக்ளியர் எனர்ஜி, தென் நியூக்ளியர் எனர்ஜியும் வரும், UN. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக டோட்டலாக என்னென்ன மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி இருக்கோ இது எல்லாமே எதில் வந்துடும்னா இந்த எனர்ஜிக்குள்ளே வந்துடும், இன்டர்னல் எனர்ஜிக்குள்ளே வந்துடும். அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற எல்லா எனர்ஜி மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜியும் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா எல்லாத்துடைய சம்மை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்கிறோம். இது ஒரு டைப் ஆஃப் டெஃபினேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் இட்ஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சிஸ்டம். ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொன்னோம் இல்லைங்களா? அடுத்து இது வந்து ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம், நாட் பாத் ஆஃப் த எந்த பாத்தில் போகுது அப்படின்றத டிபெண்ட் பண்ணாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி இன்டர்னல் எனர்ஜினா என்ன அப்படின்ற டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டெல்யூன்னு சொல்கிறோம். ஓகே, டெல்யூன்றது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் எ சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு ஹீட் சப்ளை டு த சிஸ்டம். ஹீட் சப்ளை ஆகுது இல்லைங்களா, அதனால் நம்ம Qன்னு சொல்கிறோம், ப்ளஸ் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். சில புக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா Q ப்ளஸ் Wன்னு கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸுக்கு. சில புக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா Q மைனஸ் Wன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ சப்போஸ் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் பதிலாக பை த சிஸ்டம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் படி நம்ம Q மைனஸ் Wன்னு மென்ஷன் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த டெஃபினேஷன் ஃபார் இன்டர்னல் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அனதர் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இங்கே இன்டர்னல் எனர்ஜி ரிலேட்டடாக என்னென்ன டாபிக்ஸ்லாம் வருதோ அது எல்லாமே இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், Qனா என்ன, ஹீட் ஆடட் டு த சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் நம்ம ஹீட்டை நம்ம அப்ளை பண்ணுறோன்னா அப்போ அங்கே ஆட் ஆகுது இல்லைங்களா, அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பாசிட்டிவ்னு சொல்கிறோம். சப்போஸ் அங்கே ஹீட் ரிலீஸ் ஆச்சுன்னா அது நெகட்டிவ்னு சொல்கிறோம். ஓகே, Q வந்து பாசிட்டிவாகவும் வரும், நெகட்டிவாகவும் வரும். எப்போ பாசிட்டிவாக வரும், ஹீட் அங்கே அப்சர்வ் ஆகும்போது பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அதுவே ஹீட் ரிலீஸ் ஆச்சுன்னா நெகட்டிவ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு ஒர்க்கு இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா பாசிட்டிவ், ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா நெகட்டிவ். ஸோ அதை பேஸ் பண்ணி Q ப்ளஸ் டபிள்யூவோ Q மைனஸ் டபிள்யூன்றது நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா? இது அனதர் டெஃபினேஷன் ஃபார் இன்டர்னல் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு இப்போ இதை மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷனாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் லாஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன பார்த்தோம், டெல்டா U ஈக்குவல் டு Q ப்ளஸ் Wன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இதை நான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெல்டா U ஈக்குவல் டு del Q மைனஸ் del W. இப்போ இங்கே நெகட்டிவ் வச்சு கொடுத்துருவோம். அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம், ஒர்க்கு பை த சிஸ்டத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போது இந்த மாதிரியான
இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டர்னல் எனர்ஜி இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அப்போது அதுக்குன்னு ஒரு இன்டர்னல் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா யூன்னு சொல்கிறோம். ஓகே, U1ன்னு சொல்கிறோம். ஓகே, U1 அதே வந்து ஒரு அந்த சிஸ்டம் என்ன ஹீட்டை வந்து ஆட் பண்ணும்பொழுது அங்கே சில இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ் இருக்கும். அப்போது ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது அப்போ நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா U2ன்னு சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி தான் நம்ம Qன்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதோட ஹீட்டு Q1ன்னு சொல்லுவோம், ஃபைனல் ஸ்டேஜில் Q2ன்னு சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி தான் நம்ம W என்ன பண்ணுவோம்னா ஸ்டார்டிங்கில் W1 சொல்கிறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அந்த W2ன்னு சொல்லுவோம், அது ஃபைனல் ஸ்டேஜில் W2ன்னு சொல்லுவோம். அப்போது எல்லாத்துக்குமே நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா Q1 Q2 W1 W2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, அப்போ இந்த சேஞ்சஸ் இருக்குது இல்லைங்களா, அதை தான் நம்ம அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஹீட்டு ஆட் ஆகுதுன்னா அங்கே பாசிட்டிவு, ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா அங்கே நெகட்டிவ். ஓகேங்களா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ சைக்ளிக் ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது இது நான் லாஸ்ட் வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சைக்ளிக் ப்ராசஸ்னாவே இன்டர்னல் எனர்ஜி என்னவாகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 ஆகியிருக்கும். ஏன்னா அது சீரியஸ் ஆஃப் ரியாக்ஷன் போயிட்டு திருப்பி என்ன போகும் ஃபைனல் ஸ்டேஜ் திருப்பி அதே ஸ்டேட்டுக்கே வந்துடும் இல்லைங்களா. அப்போ என்ன ஆகும்னா இன்டர்னல் எனர்ஜி 0 ஆகிடும். இன்டர்னல் எனர்ஜி சைக்ளிக் ப்ராசஸில் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டில் சேமாக தான் இருக்கும். அதனால் டெல்டா யூவோட வேல்யூ என்னவன்னு சொல்கிறாங்கன்னா 0ன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூ ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. இதை நான் ஃபஸ்ட்டே அங்கே சொல்லிட்டேன் இல்லைங்களா. இதுதான் இப்போ ஒரு சிஸ்டத்துக்குள்ளே மாலிகுல்ஸ் என்னவாகிட்டு இருக்கும், ரேண்டம் மோஷனில் இருக்கும். அப்போ ரேண்டம் மோஷனில் இருக்கும் போது அது நம்ம கைனட்டிக் எனர்ஜி க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த கைனட்டிக் எனர்ஜிலாம் என்னென்னு பார்த்தோம், ட்ரான்ஸ்லேஷனல், ரொட்டேஷனல், வைப்ரேஷனல் பார்த்தோம். சேம்வே இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்குன்னு பார்த்தோம். அது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். அதை தான் இங்கே மைக்ரோஸ்கோபிக் வியூவாக காட்டியிருக்கும். இப்போ ஸ்டேட் 1 ஸ்டேட் 2ன்றது நம்ம இந்த வியூ டயக்ராமேட்டிக்காக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போது இந்த ஸ்டேட் 1ல் வந்து அதனுடைய எனர்ஜியாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஹீட் எல்லாமே 1. ஓகேங்களா, ஸோ இது ஸ்டேட்டு 2க்கு போகும்போது E2 W2 Q2 அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு இதை தான் நான் அங்கேயே சொன்னேன். ஐடியல் கேஸில் இன்டர்னல் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. இதை வந்து ஒன் வேர்டில் கேட்கலாம். ஐடியல் கேஸில் இன் அன் ஐடியல் கேஸ் இன்டர்னல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சராக, வால்யூமா, ப்ரெஷராக அந்த மாதிரி நம்மளுக்கு கொஷின் பண்ணியிருந்தாங்கன்னா ஆன்சர் என்னென்னா டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஈக்குவேஷன் தான் இது. டெல்டா யூ ஈக்குவல் டு எம் இன்ட்டு சிவி டெல்டா டின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது எம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த கேஸ். இப்போ நம்ம எந்த சிஸ்டம் எடுத்துக்கிறோமோ அந்த சிஸ்டம் இப்போ கேஸாக இருந்துச்சுன்னா அதனுடைய மாசு. சிவி அப்படின்றது என்னென்னா ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு கூட இதை சொல்லலாம், அட் கான்ஸ்டன்ட் வால்யூமில். ஓகே, டெல்டா டின்றது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆக இன்டர்னல் எனர்ஜியும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா, டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அப்போது இன்டர்னல் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்குன்றதுக்கு உண்டான ஈக்குவேஷன் தான் இது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி சம் கூட கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேரியஸ் டெஃபினிஷன்ஸு என்னென்ன ஈக்குவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் லாவில் என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லாவில் ஃபார்முலா வந்துச்சு இல்லைங்களா, Q-Wன்னு சொல்லிட்டு அதை வச்சு இங்கே சைன் கன்வர்ஷன் ஞாபகம். இப்போ கொஷின்ஸ்லாம் அந்த மாதிரி கேட்பாங்க, ஆடடாக இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகுதா ஹீட்டு, ஒர்க் பை த சிஸ்டமா ஆன் த சிஸ்டமான்னு பேஸ் பண்ணி நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் போடுறதுக்கு இந்த சைன் கன்வர்ஷனில் நம்ம கிளாரிட்டியாக இருந்தோம்னா நம்ம இதில் எந்த கொஷின் கேட்டாலும் சம் கேட்டிருந்தாலும் அதை நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ சைன் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆடட் டு த சிஸ்டம், ஹீட் இங்கே ஆட் ஆகுதுனாவே Q எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கணும். அப்போ பாசிட்டிவாக இருக்கணும்னா 0வை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா தான் நமக்கு பாசிட்டிவ் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து ஆப்ஷன் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க.
heat rejected by the system. Heat reject ஆகுதுன்னா என்ன அர்த்தம், அங்கே வந்து heat reduce ஆகுது, அப்போது நெகட்டிவ் வரணும். அதனால 0 விட less than del Qன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா கண்டிப்பாக மைனஸ் டபிள்யூ. அதை தான் இங்கே எப்படி என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா என்ன அர்த்தம், ப்ளஸ் டபிள்யூ. அதனால் ஜீரோவை விட நமக்கு 1 minute ஒர்க் டன் பை, இது இங்கே மிஸ்டேக், இதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா நெகட்டிவில் தான் நமக்கு ஆன்சர் வரணும். ஆனால் இங்கே 0 விட கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்க, இந்த சிம்பிள் மிஸ்டேக் இருக்குது. ஓகேங்களா, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா என்ன அர்த்தம்னா ப்ளஸ் டபிள்யூ தான் நமக்கு வரணும். அப்போ இங்கே என்ன இருக்கணும், லெஸ் தெனில் வந்துருக்கணும், சாரி இங்கே கிரேட்டர் தெனில் வந்துருக்கணும். இந்த சிம்பிள் மிஸ்டேக் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க சைன் கன்வர்ஷனில். நெக்ஸ்ட்டு எனர்ஜி இன்ட்ராக்ஷன்ஸு. இப்போது டெல்டா இ இருக்கு இல்லையா, இதனுடைய சேஞ்சஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு, Q அண்டு W. ஓகேவா, அப்போது Qன்றது என்னது, ஹீட்டு. அது மேபி ஆட் ஆகலாம், இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகலாம். ரிஜெக்ட் மீன்ஸ் ரிலீஸ் ஆகலாம். ஓகே, அதே மாதிரி Wன்றது என்ன, ஒன்று ஒர்க் மேபி டன் பை த சிஸ்டமாக இருக்கலாம், இல்லைன்னா ஆன் த சிஸ்டமாக இருக்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட்லாம் கிளாரிட்டியாக இருந்துச்சுன்னா தான் நம்மளால் கொஷின்ஸ் கேட்கும் போது நம்ம ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸ் கொஷின்ஸு ஒரு ஃபியூ கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை பார்க்கலாம். ஓகே, a closed system receives 150 kilojoule of heat and does 40 kilojoule of work on the surrounding. இங்கே பாருங்கள், determine the change in internal energy கேட்டிருக்காங்க. அப்போ இன்டர்னல் எனர்ஜிக்குண்டான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிசீவ் 150 கிலோஜூல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஹீட், அது ஹீட் எவ்வளோ ரிசீவ் பண்ணிக்குதுன்னா அப்போ ஆட் ஆகுது, அப்போனா ப்ளஸ் Q. ஓகேவா, டஸ் 40 கிலோஜூல்னு கொடுத்து, டஸ்னால் என்ன அர்த்தம், அந்த சிஸ்டமே என்ன பண்ணுதுன்னா ஒர்க்கை பண்ணுது. அப்போனா ஒர்க் டன் பை த சிஸ்டம். இப்போ பை த சிஸ்டம்னா என்ன பண்ணணும், மைனஸ் டபிள்யூன்னு போடுறோம். ஓகே, அப்போ E ஈக்குவல் டு Q மைனஸ் டபிள்யூ நம்ம அப்ளை பண்ணுறோம். 150 மைனஸ் 40, அப்போ நமக்கு என்ன வரும், 110 கிலோஜூல் வரும். ஓகேங்களா, கொஷின் புரியுதுங்களா? நம்ம Q மைனஸ் டபிள்யூ வரணுமா, Q ப்ளஸ் டபிள்யூன்னு வரணுமா, ஃபஸ்ட்டில் எது நம்ம எடுத்துக்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷன் போகாமல் கொஷினை நம்ம ரீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். கிளியர்? நெக்ஸ்ட் கொஷின், ஃபார் an ideal gas the internal energy is. இப்போ நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஐடியல் கேஸ்னாவே எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், டெம்பரேச்சர் ஒன்லின்னு பார்த்தோம். அதுக்கு ஃபார்முலாவே நான் ரிலேட் பண்ணி சொன்னேன் இல்லைங்களா. அப்போது நம்மளோட ஆன்சர் என்னவாக இருக்கும், பி ஆப்ஷன் தான் இருக்கும். எ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்லி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 1 kilogram of an ideal gas is heated at constant volume. Its temperature increases from 300 Kelvin to 600 Kelvin. If CV equal to 0.718 kilojoule per kilogram Kelvin, determine the change in internal energy. இப்போ பாருங்கள், இங்கே இன்டர்னல் எனர்ஜிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் கொஷின் கொடுத்துருக்காங்கன்றதை அப்சர்வ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு புரியும். என்ன கேட்டிருக்காங்க, இன்டர்னல் எனர்ஜி கேட்டிருக்காங்க, ஐடியல் கேஸ்ன்னு கொடுத்துட்ருக்காங்க. ஐடியல் கேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருந்தாங்க, சிவி கொடுத்துருந்தாங்கனாவே நான் இங்கே என்ன ஃபார்முலா எடுத்துக்கணுன்னா இந்த ஃபார்முலா தான் எடுத்துக்கணும். மாசும் கொடுத்துட்ருக்குறாங்க, 1 கிலோகிராம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ டைரெக்டாக எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 600லேருந்து 300 நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா டெல்டி நமக்கு கிடச்சிடும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 215.4 கிலோஜூல் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் கேட் கொஷின்ஸுங்க. நெக்ஸ்ட் கொஷின், a closed system undergoes a cyclic process. Which one of the following is true? Closed system, இங்கே பாருங்கள், cyclic process, இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுமே. cyclic processனாவே நான் என்ன சொன்னேன், டெல்டா யூவோட வேல்யூ 0, இது கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா.
ஸோ இது கேட் 2020 கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஷின் தாங்க. சைக்ளிக் சிஸ்டம்னாவே இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஸ்டேட் ஃபங்க்ஷன் அது வந்து என்னவாக இருக்கும், சைக்ளிக் ப்ராசஸில் 0வாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், சிஸ்டம் ரிஜெக்ட் 200 kJ ஆஃப் ஹீட். ரிஜெக்ட்னா என்ன அர்த்தம், ரிமூவ் பண்ணுது. அப்போ ஹீட் என்னவா இருக்குது, மைனஸில் இருக்குது. அப்போ ஓகே, அப்போ மைனஸ் என்ன சொல்கிறீங்க, மைனஸ் Q. ஓகேவா. அண்ட் 50 kJ ஆஃப் ஒர்க் is done on the system. work பண்ணது என்னது, plus 50 kJ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, wait a minute, நமக்கு என்ன சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. இன்டர்னல் எனர்ஜிக்கு உண்டான ஃபார்முலா நம்ம ஃபர்ஸ்ட் லெவலில் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா. Q என்ன கொடுத்துருக்காங்க, 200 kJ கொடுத்துருக்காங்க. Q இங்கே ரிஜெக்ட்னு கொடுத்ததுனால மைனஸ் Qன்னு போடுறோம். ஓகே. அப்போது E ஈக்குவல் டு டெல்டா E ஈக்குவல் டு Q வந்து மைனஸ் 200. ஓகேவா, கிலோஜூல். தென் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 50 kJ ஆஃப் ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். நமக்கு சிஸ்டம் என்ன பண்ணுது, ஆன் த சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சிஸ்டமே ஒர்க்கை நடத்துது. அப்படின்னா ஆன் த சிஸ்டம்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் Q தானே போடணும், நம்ம ப்ளஸ் W தானே போடுவோம். அப்போது ப்ளஸ் 50 kJ. ஓகேவா. ஏற்கனவே நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போது நமக்கு 150 kJ வரும். இது 200லேருந்து 50 ரெடியூஸ் பண்ணணும்னா நமக்கு ஆக்சுவலாக இங்கே வந்து ப்ளஸ் 150 வரக்கூடாதுங்க, மைனஸ் 150 தான் வரணுமே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 200லேருந்து 50 போச்சுன்னு நமக்கு என்ன ஆகும், ப்ளஸ் இப்படி வரும், பெரிய நம்பரோட சைன் தான் நம்ம போடுவோம். அப்போ மைனஸ் 150 kJ தான் வரணும். ஓகேங்களா. இது கிளாரிட்டியாக இருக்குங்களா, இல்லை இன்னொரு முறை நான் இதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஃபார்முலா என்னன்றதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை மட்டும் பாருங்கள். ஓகே. சிஸ்டம் ரிஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ரிஜெக்ட்னாவே ஹீட்டு வந்து என்ன ஆகுது, மைனஸில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது மைனஸ் Q. 50 kJ ஆஃப் ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க. டன் ஆன் த சிஸ்டம்னா W ப்ளஸில் இருக்கணும். ஓகேவா. ஸோ அப்படியே நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 200 ப்ளஸ் 50. அப்போது சப்ராக்ட் பண்ணனா 150 வரும். ஓகேவா. இதுதான் நமக்கு ஆன்சரே. அப்போது ஆன்சர் வந்து B தான் நமக்கு வரணும். இங்கே இதில் நீங்கள் பார்க்காதீங்க, ஆன்சர் வந்து B மைனஸ் 150 kJ தான் நமக்கு ஆன்சர் இந்த கொஷினுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், ஃபார் அன் ஐடியல் கேஸ் த டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஐடியல் கேஸ் அப்படின்ற வேர்டை பார்த்தாவே இன்டர்னல் எனர்ஜிக்கு உண்டான ஃபார்முலா என்ன நம்ம பார்க்கணுன்னா du ஈக்குவல் டு CdT. இதுதான் நம்ம அங்கே பார்த்தோம்ல, mCVdTன்னு பார்த்தோம். இங்கே மாஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா C தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் டெம்பரேச்சர், அந்த கான்செப்ட் பேஸ் படி நம்ம போடணும். இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் இதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஐடியல் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னாவே இந்த ஈக்குவேஷன் தான் எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு இந்த டாபிக் ரிலேட்டடான பாயிண்ட்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஃபினேஷன்ஸு, ஈக்குவேஷன்ஸு, தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இன்னைக்கு இந்த டாபிக் உண்டான கொஷின் கார்னர் என்னன்னு பார்க்கலாம். இன்டர்னல் எனர்ஜி depends dash. Option A volume, option B temperature, option C entropy, option D none. இந்த கொஷினுக்கு ஆன்சர் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.